எல்லாருக்கும் வணக்கம். தேங்காயினுடைய குடுமி இல்லை நார், அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டை அழகாக மாற்றலாமா? அதுக்காக இந்த மாதிரி பென்சில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் இந்த மாதிரி நான் த்ரெட்டை சுற்றுறதுக்கு காரணம் காம்பஸ்க்கு பதிலாக அதை யூஸ் பண்ண போகிறேன். காம்பஸ் இருந்ததுன்னா டேரெக்டாக யூஸ் பண்ணிங்க. காம்பஸ் இல்லாதவங்க இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அழகாக இந்த கார்ட்போர்டில் ஒரு ரவுண்டு ஷேப்பை வரைஞ்சிடலாம். கார்ட்போர்டை ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கிராஃப்ட் முழுக்க தேவையில்லாத பொருளில் தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோன்றதுனால நம்ம வீட்டில் வாங்குகிற பிஸ்கெட் ரேப்பர் இருக்கும்ல, அதை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க. இந்த ரேப்பர்லேயும் நம்ம சர்க்கிள் ஷேப்பில் வரைஞ்சி அதையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்ட்லேயும் இதே ஷேப்பை நம்ம வரைஞ்சிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அந்த வேஸ்ட் ரேப்பர், அதுவும் சில்வர் கலரில் இருக்கிறத அழகாக இதில் இப்போ ஒட்டிடலாம் கட் பண்ணி. இதை ஒட்டுறதுக்காக நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் நம்ம சொல்கிற மாதிரி அந்த பிஸ்கெட் ரேப்பரெல்லாம் கேட்டு ஓட்டும். மற்றபடி ஃபெவிகால்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒட்டுறதுக்கு லேட் ஆகிடும், ஓரமெல்லாம் சரியாகவே ஒட்டாது. அதனால் ஃபெவிபாண்டை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஃபெவிக்விக் 5 ரூபாய்க்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒட்டினதுக்கப்புறமா மீதி கார்ட்போர்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஃபெவிபாண்டை யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் நார் இருக்குல்ல, அதை எடுத்துக்க போகிறோம். பர்டிகுலர்லி நம்ம எடுத்துக்க போகிறது தேங்காயினுடைய அந்த குடுமி. ஏன்னா அதுதான் தேங்காயிலேயே சாஃப்டாக இருக்கும். அதாவது தேங்காவை சுற்றி இருக்கிற நார்கள்லேயே ரொம்ப சாஃப்டானது எது பார்த்தீங்கன்னா தேங்காயினுடைய அந்த குடுமி இருக்குல்ல, அந்த ரீஜனில் இருக்கிற நார் தான். அதனால் நீங்கள் தேங்காயை உரிக்கும் போது நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த குடுமிகள் இருந்ததுன்னா அழகாக எடுத்து வச்சுருங்க. இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக நான் பிக்கிறேன்னு பாருங்கள். பொறுமையாக மெதுவாக ஒன்றோட ஒன்றா இந்த மாதிரி நம்ம பிரிச்சுட்டே வந்துட்டு அது எல்லாத்தையுமே அழகாக ஈஸியாக அலைன் பண்ணி ஒரு ஷேப்புக்கு அப்படி ஈக்குவலாக வரணும், பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி. அப்படி வந்ததுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த கார்ட்போர்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையுமே க்யூட்டாக இந்த மாதிரி ஒட்டிடலாம். உங்களுக்கு உள்பக்கம் நீங்கள் நிறையா ஒட்டணும்னு அவசியம் இல்லை, வெளிப்பக்கம் தான் நிறையா ஒட்டணும். ஸோ பிஸ்கெட் ரேப்பர் கிட்ட உங்களுக்கு கச்சாமுச்சான்னு வந்தால் பரவாயில்ல. ஐ மீன் அந்த இடத்துல நிறையா உங்களுக்கு நார் இல்லைன்னா பரவாயில்ல, ஏன்னா அந்த இடத்த நம்ம ஹைட் பண்ண போகிறோம், அதை பின்னாடி பார்ப்பீங்க. ஸோ அதனால் இந்த கார்ட்போர்டுக்கு வெளிப்பக்கத்தில் தான் நல்லா டென்ஸாக நீங்கள் ஒட்டணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய எடுத்து நம்ம ஒட்டிகிட்டே வரலாம்.
கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம இதை ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ தேங்காய் நாரில் குடுமி ரீஜியன் தான் நமக்கு முக்கியம். நம்ம தேங்காயை பிக்கும் பொழுது சைடில் நிறைய நார் இருக்கும் பாருங்கள், அது நமக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா அது ரொம்பவே ஹார்டாக இருக்கும். இதை பாருங்கள், இதை வச்சு நம்ம இதில் ஒட்ட முடியாது, உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நமக்கு வேணும்னா தேங்காயினுடைய குடுமி எடுத்து இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. உள் பக்கத்துலேயும் சரி வெளி பக்கத்துலேயும் சரி சிசர் யூஸ் பண்ணி இப்படி நல்லா கட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரியே உள்ளே இருக்கிற அந்த பிஸ்கட் ரேப்பர் வந்து மிரருக்கு ஈக்குவலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் மிரர் இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மிரர் ஒட்டிடலாம். மிரர் இல்லாதவங்க இந்த ஐடியா யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பிஸ்கட் ரேப்பருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நார் பகுதிகள் டென்ஸாக இல்லைனா பரவாயில்ல. ஏன்னா இந்த இடத்துல நம்ம சூப்பரான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இதை அப்படியே நீங்கள் ஹோம் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அடிஷ்னலாக இதில் வேர்க்கடலினுடைய அந்த தோல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை தோலில் ரெண்டாக இருக்கும்ல, அதில் இந்த பாட்டம் போர்ஷனை நம்ம அழகாக சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஒரு ஓவல் ஷேப்புக்கு வரா மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சில வேர்க்கடலாம் பார்த்திங்கன்னா சிங்கிளாக வரும், அதாவது 2 பீனட் இல்லாமல், அந்த கர்னல்ஸ் 2 இல்லாமல் ஒன்றே ஒன்று வச்சு வரும் பாருங்கள். அந்த மாதிரி வேர்க்கடலை இருந்து தோல் இருந்துச்சுன்னா ஒரு 10லேருந்து 15 எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வேலை இன்னும் ஈஸியாகிடும். இந்த கட்டிங் ஒர்க்கே தேவை கிடையாது. இப்போ ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த தேங்காய் நாரினுடைய அந்த வெளிப்பக்கம் பிஸ்கெட் ராப்பரினுடைய வெளிப்பக்கத்தில் அழகாக ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இந்த வேர்க்கடலை தோலுக்கும் பின்னாடி ஃபெவிபாண்டை யூஸ் பண்ணி அழகாக ஒட்டிடலாம். நான் 2 லேயர் ஒட்ட போகிறேன். அந்த 2 லேயரும் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். நம்ம இஷ்டத்துக்கு தான் ஒட்ட போகிறோம், ஆனால் அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக மாறப்போகுதுன்னு பாருங்களேன். அழகாக இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். வேர்க்கடலை தோலில் நேச்சுரலாகவே ஒரு ஒயிட் மெட்டாலிக் லுக் இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அழகாக அதோட விட்டுடலாம். ஆனால் அடிஷ்னலாக சில வேர்க்கடலை தோலில் நமக்கு அது இருக்காதுன்றதுனால ஈவனாக இருக்கணும்னு நான் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிடுறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே ஒயிட் கலர் பெயிண்ட் காய்ந்ததுக்கப்புறமா மெட்டாலிக் கலரை இதில் அப்படியே லேயராக கொடுக்க போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது மெட்டாலிக் கலர். ஸோ ஒயிட் மெட்டாலிக் கலரை வந்து ஒயிட் பேர்ல் கலரை கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரான்ஸ் கலர் இல்லைனா காப்பர் கலர் இருக்குல்ல மெட்டாலிக் ஷேடில், அது எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு ஒயிட் கலர், 2 மெட்டாலிக் ஷேட், அதாவது ஒன்று ஒயிட் பேர்ல் கலர், இன்னொன்று மெட்டாலிக் ஷேட். குழப்பறல இருங்க, கரெக்டாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட் கலர், நெக்ஸ்ட்டு பேர்ல் ஒயிட் கலர், 3rd காப்பர் மெட்டாலிக் கலர். இப்போ ஓகேல. ஸோ இதர் காப்பர், பிரான்ஸ் ஆர் கோல்டு மெட்டாலிக் கலர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி சென்டரில் பிளாக் பீஸ் வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கோங்க. இல்லை பேக் சைடில் மேக்னெட் வேணும்னாலும் ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். டபுள் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இல்லை இதை ஹேங்கராக நீங்கள் மாட்டுறதுக்காக நூலும் அட்டாச் பண்ணி எங்கே வேணாலும் மாட்டிக்கலாம். ஆன்லைனில் இந்த மாதிரி கிராஃப்ட் ஐடியா பார்க்கும்பொழுது நம்மளாலலாம் இதை வீட்டில் வாங்கி மாட்ட முடியாது, விலை ஜாஸ்தின்னு நினைக்காம இனிமேல் இதை வீட்லேயே செய்ய முடியும். இந்த லக்ஸரி ஹோம் டெக்கர் நம்ம வீட்டில் ஈஸியாக எந்த செலவும் இல்லாமல் தேங்காய் நார் வேர்க்கடலை தோல் வச்சு ரொம்ப அழகாக பண்ணிட்டோம். இதில் பெயிண்ட் அண்ட் அந்த ஃபெவிபாண்ட் இது மட்டும் தான் உங்களுக்கு காஸ்ட்டுக்கு வரும். அது கூட ஒரு 50 ரூபாயில் தான் ஆகும். ஸோ அழகாக இந்த ஹோம் டெக்கரை உங்கள் வீட்டில் பண்ணி உங்கள் வீட்டை அலங்கரிங்க. அப்படியே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஹோம் டெக்கர் லுக்கோட உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஐடியா. இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கிராஃப்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. அடுத்த வீடியோவில் சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவோட சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.